நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறது தெய்வ திருமகள். தெய்வ திருமகன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து சில பிரச்சனைனால தெய்வ திருமகள் அப்படின்னு பேர் வந்து சூட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுல விக்ரம் வந்து ஏற்கனவே ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, ரொம்ப வித்தியாசமான தோற்றத்தை வந்து காமிக்க போறாரு. அதோட நிறைய சைல்ட் ஆர்டிஸ்ட், அப்புறம் அவங்க கூட அமலா பால், அனுஷ்கா, ரொம்ப வித்தியாசமாக இருக்க போது கண்டிப்பா நிறைஞ்ச எதிர்பார்ப்புடன் நிறைய பேர் தியேட்டருக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ் இசையில இந்த படம் வரப்போது. 5 வயது, எனக்கு 5 வயசு, 5 வயது மனநிலையோட குழந்தை மாதிரி இவர் வந்து நடிக்க போறாரு. இதுக்காக 15 கிலோ எடையை வந்து குறைச்சிருக்காரு. தலையெல்லாம் அவர் பிடிச்சி ஒன்றும் பண்ணதில்லை. ஓகே, இந்த படத்தை நாளைக்கு நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம். முதல் முறையா மலேசியாவில் தான் முதல் ரிலீஸ் பண்றாங்க, பிறகுதான் மற்ற இடங்கள்ல. ஓகே, பாருங்க தெய்வ திருமகள். You'll never walk alone. என்னுடைய அற்புதமான ஈடு இணையற்ற டீம் லிவர்பூல் சாட்டர்டே வந்து மலேசியா கூட மோத போறாங்க. ஸோ ஏற்கனவே 4-0 என்ற தோல்விக்கு பிறகு மலேசியா எப்படி லிவர்பூல் கூட ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்த போறாங்க. ஆக நாளை 3:30 உங்களுக்காக பவிலியன் கொல்லம்பூர் அந்த இடத்துல சில பிளேயர்ஸ் வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண போறாங்க. நீங்க யா ஐ லவ் ரொட்டி சாலை தேதாலே அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆனா மீட் அண்ட் கிரீட் செஷன் வந்து கிடையாது. நீங்க அவங்களவே பார்க்கலாம் அந்த இடத்துல. நிச்சயமா ஒரு வித்தியாசமான விஷயமா உங்களுக்கு இருக்கும். குறிப்பா லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கு சனிக்கிழமை கேம் இருக்கு, அதிரடியா இருக்குன்னு எதிர்பார்க்கலாங்க. டிக்கெட் கிடைக்கல போராடுறீங்களா? எப்படியாவது அடிச்சு பிடிச்சி போங்க. இந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. ரைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம ஷோல இதை பத்தி தான் பேச போறோம். நீங்களும் அழைச்சு பேசலாம். அப்படி நீங்க லிவர்பூல் சப்போர்ட்டராக இருந்தா, மலேசியா சப்போர்ட்டராக இருந்தாலும் ஓகே தான். என்கிட்ட டிக்கெட் இருக்குன்றீங்களா? டிக்கெட் உள்ளவங்க கூப்பிடுங்க, உங்களை தான் நாங்க பார்க்கணும்னு இருக்கோம். நான் தனியா நடக்க மாட்டேன்.